நான் கன்சீவாக இருந்தபோது எனக்கு எது மேலெல்லாம் டெம்ப்டிங் ஆச்சு அப்படின்னீங்கன்னா, ரொம்ப சப்பையாக இருக்கும் கேட்டால். இந்த ரவை உப்புமா, தக்காளி சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, அப்புறம் இந்த வேர்க்கடலை சட்னி வித்து சப்பாத்தி. இது மேலே ரொம்ப டெம்ப்டிங் ஆச்சு. நம்மளே செஞ்சு சாப்பிட்ருக்கலாம். பட் அப்போல்லாம் நமக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே நமக்கு வராது. நம்மளே செஞ்சு என்ன செஞ்சு சாப்பிட்டாலுமே நமக்கு அது மேலே ஒரு வெறுப்பாகவே இருக்கும். அதே அம்மா கையில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ஆஃப்டர் நான் இந்த பேபி ஷவருக்கு அப்புறம் நான் போய் தான் இதெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணினேன். இன்றைக்கி வேர்க்கடலை சட்னியில் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக போட்டதுனால அது க்ரீன் கலரில் மாறியாச்சு. அதுவும் தோசையும் வச்சு மார்னிங் டிஃபன் முடித்தாச்சு. எனக்கு வேர்க்கடலை சட்னி தோசையை விட எனக்கு சப்பாத்திக்கு தான் ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு தக்காளி சாப்பாடு தான் செஞ்சுருந்தேங்க. அதை பாப்பாவுக்கு கொடுத்து விட்டுட்டு தோசையும் சட்னியும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு, லஞ்சும் முடித்தாச்சு. நீங்கள் கன்சீவாக இருந்தபோது எந்த ஃபுட் மேலே இந்த மாதிரி ஒரு டெம்ப்டிங்காக இருந்தீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வேர்க்கடலை சட்னியோட வேறு எந்த ஃபுட்டு உங்களுக்கு காம்பினேஷன் பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.